ஹாய் பேரல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் எந்த பக்கம் போனாலும் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு வந்து ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையில நடைபெற ஒரு போர் தான் வந்து இந்த ராஃபா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான போர்கள் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து ஏன் வந்து பெருசாக வந்து பேசப்படுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு நாடும் இன்னொரு நாடும் வந்து சண்டை போட்டது அப்படின்னா அது வந்து ஒரு இயல்பு. ஏன்னா வந்து இவங்கள்ட்ட இருக்கிற பவர் அளவுக்கு வந்து இவங்கள்ட்டையும் வந்து பவர் இருக்கும். ஏதாவது வந்து ஒரு அதிகப்படியான உயிரிழப்பு வந்து ஏதாவது ஒரு நாட்டு பக்கம் வந்து நடைபெறும். அப்படி இருக்கிறப்ப இவங்கள்ட்ட வந்து அந்த அளவு வந்து பவர் இருக்கு, இவங்கள்ட்டையும் வந்து அந்த அளவு வந்து ஒரு ஹியூமன் பவர் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு நாடு, இவங்களும் ஒரு நாடு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா யாராவது அதிக உயிரிழப்பு வந்து போகும், இல்லை ஓரளவுக்கு சமமான உயிரிழப்பு ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப போர் நடைபெறும் போது ஓரளவு வந்து ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு சின்ன தீவை வந்து தாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பாருங்க, அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமயமலை மாதிரி, இவன் வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி. அப்படி இருக்கிறப்ப அந்த இமயமலை வந்து இந்த சின்ன குன்றை வந்து தாக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு விளையாட்டுலையும் சரி, ஒரு விளையாட்டில் வந்து தன்னோட வலிமை குறைந்தவனை வந்து ஒரு வலிமை மிகுந்தவன் வந்து அடித்தான் அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஜோக்கர் கணக்காக வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி தான் வந்து இதுவும். இந்த ராஃபா அப்படிங்கிற ஒரு சின்னோண்டு அந்த பகுதியை வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அது வந்து படையெடுக்கிறாங்க. படையெடுத்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து கொல்றாங்க, அவங்க மேலே வந்து குண்டு போடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தனக்கு நிகரான வலிமையான ஒருத்தனை வந்து நீ வந்து தாக்குற அப்படின்னா அவனால வந்து ஒரு மீண்டு வந்து எதிர்த்துனாவது நிற்க முடியும். ஜெயிக்கிறோமா இல்லையா அது பிரச்சனை கிடையாது, எதிர்த்து நிற்பான். ஆனால் அவனால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாடு, மிகப்பெரிய ஒரு நாடு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு வந்து தாக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஏன்னா ஓகேங்களா, ஏன்னா வந்து அவனுக்கே வந்து தெரியும் இவன் வந்து சும்மா தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு சின்னோண்டு ஒரு பகுதியை வந்து ஒரு மிகப்பெரிய நாடு வந்து அவங்களோட வலிமையை வந்து அந்த இடத்துல வந்து செலுத்துறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான விஷயம் அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. ஓகேங்களா? அவனால முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் போய் அவனை அடிக்கிறது, இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது பாருங்க. இந்த போரோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு தீவிரவாத படை வந்து இருக்கும். இந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிரவாத படை வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள வந்து படையெடுத்து அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து அந்த ராஃபா அப்படிங்கிற இந்த சின்ன பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் வந்து இந்த மாதிரி வந்து படையெடுத்து அவங்கள வந்து கொல்றாங்க. ஓகேங்களா? நீ வந்து கொல்லணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரு தீவிரவாதி தான். ஆனால் அவங்கள கொல்லணும் அப்படின்னு நீ வந்து முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்கெட்சு போட்டு அவனை தூக்குறது மட்டும் இல்லாமல் மற்ற அப்பாவி மக்கள் எல்லாத்தையுமே வந்து கொள்றது. சின்ன சின்ன பச்சில குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. நீ வந்து ஒரு படை எடுக்கிற அப்படின்னா உன்னோட எய்ம் யாரோ அவங்கள மட்டும்தான் வந்து நீ அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு அப்பாவி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து வந்து சரி இப்போ 10ஓட 11 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் முடிச்சு விட்டு போகிறது வந்து இது வந்து ஏதோ வந்து ஒரு கேம் கிடையாது. இது வந்து அவ்வளோ பேரோட உயிர். நம்ம கிட்ட குண்டு இருக்கு, நம்ம கிட்ட துப்பாக்கி இருக்கு, அந்த நாட்டு மக்கள் வந்து சும்மா தான் இருக்காங்க, அவங்கள முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேமா? ஏன்னா அவ்வளோ பேரோட மக்களை வந்து கொல்றாங்க. ஓகேங்களா? இந்த போர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரி போர் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஓகே, எல்லாமே வந்து அவங்கவுங்க நாட்டில் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்கவுங்க நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பூந்து அவங்கள வந்து கொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து உலகத்தில் வந்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி போர் பண்ணி ஒருத்தவங்களை கொன்று தான் வந்து தன்னோட வலிமையையும் தன்னோட உரிமையையும் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற அப்படின்னா அதை சொல்கிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்தியாவை வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து அடிக்கடி வந்து ஒரு அந்த பார்டரில் வந்து ஒரு சலசலப்பு வந்து ஏற்படும், ஒரு போர் வந்து நடைபெறும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த போர் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு தான் வந்து தன்னோட வலிமையையும் தன்னோட உரிமையும் வந்து காட்டணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை.
இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அவர்கள் வந்து அவரோட ஒரு மெத்தட் வந்து சொல்லிட்டு போனார். அகிம்சை அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து சொல்லிட்டு போனார். இந்த அகிம்சை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக தான் வந்து தெரியும். இந்த அகிம்சை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து இன்னும் உலக அளவில் வந்து ஒரு போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற அந்த விஷயத்த வந்து துப்பாக்கி சத்தம் இல்லாமல் குண்டு சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் வந்து சொன்னேன் அப்படின்னா எதிரில் நிற்கிறவன் வந்து அவனும் அமைதியாக வந்து ஓ இதுதான் அவங்களோட நோக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓரளவுக்கு வந்து அவனும் யோசிச்சு பார்ப்பான். அதை விட்டுட்டு நீ எடுத்து துப்பாக்கி எடுத்து டொப்பு 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 டொப்புன்னு அவனும் வந்து துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்புமா இதில் வந்து இந்த இருக்கிற இந்த சத்தத்தில் வந்து அவன் என்ன சொல்ல வரான்னு உனக்கு தெரியாது, நீ என்ன சொல்ல வரான்னு அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப சண்டை வந்து பெருசாகும். இதனால வந்து ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வந்து ஏற்படும். செத்து போற அந்த மக்களை நம்பி இருக்கிற குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும். இதனால வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஓகேங்களா. அதனால வந்து இந்த போர் அப்படிங்கிற இந்த வார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசையாக வந்து இருக்குது, மிகப்பெரிய கனவாகவும் வந்து இருக்குது ஓகேங்களா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து அவன்கிட்ட சொல்லுங்கள். அவன் வந்து என்ன சொல்ல வரான், அவனோட எதிர்ப்பு என்ன, அவனோட ஆதரவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேளுங்க. அப்பதான் வந்து உங்களோட எதிர்ப்பு என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களோட ஆதரவு என்ன அப்படிங்கறது அவனும் கேட்க முடியும் ஓகேங்களா. இந்த துப்பாக்கி சத்தமும் குண்டு சத்தத்துலையும் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாம போயிடும். இதான் வந்து உங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ராஃபா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட குழந்தைகள், ஏகப்பட்ட முதியவர்கள், ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த ராஃபா அப்படிங்கிற இந்த படையெடுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வருங்காலத்துல வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆசையா வந்து இருக்கு. இந்த துப்பாக்கி சத்தத்தையும் இந்த குண்டு சத்தத்தையும் தொலைச்சிட்டு தன்னோட ஆதரவோ எதிர்ப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு அகிம்சை மூலியமா வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா வந்து ஒரு ஆசையா வந்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ராஃபா படையெடுப்பு, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில படையெடுப்புகள், இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ.